உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு உண்டு என்கிறார். இது வேதாத்ரி மகர்ஷி சொல்ல, அதுக்கு முன்னாலேயே சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும், உறவு வேண்டும் என்று. உடல் இல்லாமல் உயிர் இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, அது இரண்டையும் பிரிக்கவே முடியாது. நம்ம உள்பாதம் இருக்கு இல்லையா, கால் உள்பாதம், அந்த பாதத்துக்குள்ள அடிபாகத்துல நம்ம அழுத்தணும். ஒவ்வொரு விரல்களையும் அழுத்துறோம். 1 2 3 4 5 விரல்களை அழுத்துறோம். ஒவ்வொரு காலுடைய பாகங்களை அழுத்தினோம்னால் அது உடம்புக்கு போய் சேர்றது தான். நரம்புகள் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. அடிப்பாதத்திலிருந்து நரம்புகள் ஆரம்பிச்சு தலை வரைக்கும் போடலாம். அதுதான் நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. 72,000 நரம்புகள் இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த பாதங்களை நாம் இப்படி அழுத்து 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 அதிலிருந்து நமக்கு உடலுக்குள்ளே எல்லா உறுப்புகளுக்கும் அந்த வலிமை போய் சேர்கிறது. மூக்கு இடைத்துளைகள் இருக்கு, வலது பக்கம் இடது பக்கம். இடைத்துளைகள் வழியாக நல்ல மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. இது மாதிரி ஒரே சிட்டிங்கில் 20 வாட்டி பண்ணணும். ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுவோம். இது முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக இருக்கு. நம்ம மூச்செல்லாம் இழுங்கணும், அவ்வளோதான், நிறுத்த வேண்டியதுதான். கொஞ்ச நேரம், 1 செகண்ட் இழுத்து நொடிகள் அப்படியே நிற்க வச்சு அதுக்கு அப்புறமா விடணும். அதுதான் பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்கிறார்கள். பூரகம் என்றால் இழுத்தல், கும்பகம் என்றால் நிறுத்துறது, ரேசகம் என்றால் விடுறது. அதான் பூரணம், கும்பகம், ரேசகம் என்று யோக சாஸ்திரத்திலே சொல்கிறார்கள். ஒரே ஹோல்ல இழுக்கிறது விடுறது, இடது கோல்ல வலது இழுக்கிறது விடுறது, வலது கோல் இழுக்கிறது விடுறது. இப்போ இடது கோலை இதை மூடிக்கிறோம், வலது தொலையால இழுக்கிறது விடுறது. அப்படி 3 வாட்டி செய்தா மூச்சு நிற்கிற மாதிரி இருக்கும், மாதிரியா இருக்கும். அவ்வளோ நாள் ஸ்ட்ரெயின் பண்ணியாம 10 வாட்டி பண்ணணும். பண்ணா கபாலபதி நன்றாக இருக்கும். இந்த விரல்களை நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். அரை கண்ணா பார்க்கணும், ஃபுல் கண்ணா பார்க்க வேண்டாம். அரை கண்ணா அப்படியே பாருங்க. அப்புறம் மேலேந்து கீழே, மேலேந்து கீழே, அப்படி இன்டு மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஸோ இப்படிப்பட்ட கண் பயிற்சியை நம்ம பார்த்தோம். கண் பயிற்சி இது மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா தினம் கண்களை சுற்றியுள்ள தசைகள், நரம்புகள் எல்லாம் நல்ல வலிமை பெறும். கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி என்றால் இப்படி மெசேஜ் பண்றது, அப்புறம் இப்படி பண்றது, இப்படி பண்றது, இப்படியெல்லாம் பண்ண 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 ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாமே சீராக அமையும் சொல்றாரு மகரிஷி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூட்சுமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி தர வேண்டும், ஆற்றல் தர வேண்டும். மனிதர்களாக பிறந்துள்ளோம், மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். பூர்வ ஜென்ம பலனோ நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். உண்மையாக சொல்ல போனால் மனித அவதாரம் மிகவும் பெருமைக்கு உரியது. மனித அவதாரத்திலே முக்கியமாக என்னவென்றால் வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழ்க்கை. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழ்க்கை, அதிலே நோக்கம் இருக்கிறது. நாம் வாழ்கிறோம், அந்த வாழ்விற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார் ஔவையார். அதுபோல நம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல நம் உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஆன்மீக கடமை. ஆன்மீக கடமை. நாம் சமுதாயத்திற்கு ஆன்மீக பணிகளை ஆற்ற வேண்டும் என்றால் நாம் உடல்நலத்தை காக்க வேண்டும் என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். உடல், உயிர், மனம், இது 3.
தான், சமுதாயம், இயற்கை, இது 3. ஆணவம், கன்மம், மாயை, இது 3. நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு, இது 3. ஒழுக்கம், கடமை, ஈகை, இது 3. இவைகள் எல்லாமே 3 இருந்தாலும் அதிலே சில அர்த்தங்கள் இருக்கிறது. இவைகளை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இப்பொழுது வாழ்விலே நாம் உடல்நலம் காக்க வேண்டும். எப்படி? இன்றைக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன? முதல் சாப்டர், உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு உண்டு என்கிறார். இது அவர் வேதாதி விமர்சி சொல்ல, அதுக்கு முன்னாலேயே சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும், உறவு வேண்டும் என்று. உடல் இல்லாமல் உயிரில்லை, உயிரில்லாமல் உடல் இல்லை. அது இரண்டையும் பிரிக்கவே முடியாது. அதனால உடல் எப்படி இயங்குகிறது? உயிரினால் இயங்குகிறது. அதான் உடல் இயங்க உயிர் வேண்டும், உயிர் இருக்க உடல் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் இயங்க உயிர் வேண்டும், உயிர் இருக்க உடல் வேண்டும். இது ரெண்டுமே நல்ல ஒரு ப்ராவர்ப். அது அதனால உடல் எப்படி இயங்குறது? உயிரால் இயங்குகிறது. அந்த உயிர் இயக்கத்துக்கு வீடு இருக்கணும், அது உடல் இருக்கணும். ரெண்டுமே பிரிக்க முடியாது. சரி, இப்போ உடலுக்கும் உயிருக்கும்ன்றதை பற்றி நாம் சிந்திக்கணும். உடல் என்பது நமக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவன் கொடுத்திருக்கிற ஒரு சரீரம், ஒரு உடல், தலை முதல் கால் வரை. அது தோள்களால் ஒரு கவசம் போல போர்த்தப்பட்டு உள்ளே எலும்புகள், தசைகள், நரம்புகள், இவைகள் எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உடலை பாதுகாப்பதற்கு என்ன வழிகள்? மகரிஷி அவர்கள் உடல்நலம் காக்க உடல் பயிற்சிகள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது என்னென்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது உடற்பயிற்சி என்றால் என்ன? உடலை நாம் அசைத்தல் என்று சொல்லுகிறார்கள். உடலை நாம் அசைத்தல். அசைத்தல் என்றால் என்ன? நாம் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அதுக்காக இந்த உடற்பயிற்சியை நாம் செய்யணும்ன்றார். அதில் முதல் பயிற்சி என்ன கொடுத்திருக்கார்? கை பயிற்சி. இந்த கை பயிற்சினா என்ன? கைகளை நாம் சுழற்றுகிறோம். தோள்பட்டைகளுக்கெல்லாம் நல்ல பலம் ஏற்படுறது, எலும்புகள் தான் நல்ல சீராகிறது, நரம்புகள் சீராகிறது. அதனால நாம் அந்த வலது கையும் இடது கையும் சுழற்ற இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக, முன்பக்கமாக, பின்பக்கமாக சுழற்ற அதனால் என்ன பலம் ஏற்படுகிறது, வலிமை ஏற்படுகிறது. எலும்புகள், தசைகள் எல்லாமே வலிமை பெறுகிறது. அதுமல்லாமல் எண்ணெய் பசை தானாகவே உள்ளே உற்பத்தி ஆகிறது, இயற்கையாகவே உற்பத்தி ஆகிறது. இதுதான் உண்மை. இந்த கைப்பயிற்சியை நாம் மேலே தூக்கி 4 மூச்சு விடுகிறோம், கீழே விட்டு 2 மூச்சு விடுகிறோம். ஆக மொத்தம் 6 மூச்சு அங்கே வீழ்த்து விடுகிறது. அதே மொத்தம் 5 தடவை நாம் செய்தால், மேலே கையை தூக்கி 4 மூச்சு, கீழே விட்டு 2 மூச்சு, அங்கே மொத்தம் 6 மூச்சை இழுத்து விட்டு 5 தடவை செய்தாலே 5 30 தடவை நாம் செய்கிறோம். இந்த 30 தடவை செய்யறதுனால நமக்கு உள்ள வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் உடலுக்குள்ள சீராகி இருக்கும். அதுதான் உடற்பயிற்சியை சொல்றது. இந்த மாதிரி கைப்பயிற்சியை நம்ம பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ கால் பயிற்சி போவோம். கால் பயிற்சியை நம்ம நல்லா நடக்கணும். வாழ்க்கையில நடை இல்லாமல் நடக்கவே நடக்காது. எல்லாம் வண்டி நம்பி உட்காந்துருக்க முடியாது. 2 வீலர் 4 வீலர்லாம் விஞ்ஞானப்படி முன்னேறி இருக்கு. இருந்தாலும் அந்த 2 வீலர் 4 வீலர்லாம் நமக்கு சோம்பலை கொடுக்கும். நடந்து பார்க்கணும். அப்போ நடந்து நடைப்பயிற்சி சொல்லுவாங்க. நடந்து பார்த்துதான் நமக்கு உடம்புக்கு நல்லது, உடல்நலம் காக்க முடியும். அப்படின்னால நல்லா நடக்கணும் அப்படின்னா நம்ம கால் பயிற்சி பண்ணணும். என்ன கால் பயிற்சினா என்ன? நம்ம உள்பாதம் இருக்கு இல்லையா, கால்களில் உள்பாதம், அந்த பாதத்துக்குள்ள அடிபாகத்தில் நம்ம அழுத்தணும். ஒவ்வொரு விரல்களையும் அழுத்துறோம். 1 2 3 4 5 விரல்களை அழுத்துறோம். அப்புறம் விரல்களை கீழே அழுத்துறோம். அப்புறம் கால்கள், பாதங்கள் அடிபாகத்தை அழுத்தினே இருப்போம். ஒவ்வொரு நூக்கன் கார்னர் அப்படியே நம்ம அழுத்தினோம்னால், ஒவ்வொரு கால்களுடைய பாகங்களை அழுத்தினோம்னால் அது உடம்புக்கு போய் சேர்றது தான். நரம்புகள் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அடிப்பாதத்திலிருந்து நரம்புகள் ஆரம்பித்து தலை வரைக்கும் போடலாம். அதுதான் நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க.
அந்த நரம்பு மண்டலம் அங்கேருந்து பாகத்தில் காலின் அடிப்பாகத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே தலை வரைக்கும் போய் அது 72,000 நரம்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க உடம்புல. அந்த 72,000 நரம்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால அந்த பாதங்களை நாம் அழுத்தினால், விரல்களை மேல் பெரிய விரல்களை அழுத்தினால், 2வது விரலை அழுத்தினால், 3வது விரலை அழுத்தினால், 4வது விரலை அழுத்தினால், இப்படி அழுத்து 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 அதிலிருந்து நமக்கு உடலுக்குள்ளே எல்லா உறுப்புகளுக்கும் அந்த வலிமை போய் சேர்கிறது. எவ்வளவு அழுத்துறோமோ நரம்புகள் மூலமாக அந்தந்த உறுப்புகளுக்கு போய் சேர்கிறது. தலை வரை இதில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தலை வரை அந்த வலிமை போனாலே போதும், நமக்கு நல்ல உடல் நலம் கற்க முடியும் என்கிறார் மகரிஷி. கால்கள் உள்ளங்கால் அழுத்துறோம், அப்புறம் முதுகால் அழுத்துறோம், அப்புறம் கால் மேல் பக்கம் அழுத்துறோம். இப்படியெல்லாம் அழுத்த அழுத்த அழுத்து முட்டு பாகம் வரைக்கும் நம்ம அழுத்துறோம். அப்போ முட்டுக்கும் சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு கால்பயிற்சியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கால்பயிற்சியை நாம் எப்பொழுதுமே செய்து உடல் நலம் காக்கிறதுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆன்மீகம். ஏன் இந்த உடற்பயிற்சி ஏன் பேசுகிறேன்னா, அப்போ நல்ல உடற்பயிற்சி நல்லா பண்ணலன்னா, நமக்கு உடல் நலம் காக்கலைன்னா கடைசியில் என்னாகும், ஆன்மீகத்தில் நம்ம இறங்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, என்னுடைய உணர முடியாது. அதனால தான் இந்த உடற்பயிற்சி நம்ம செய்தாகணும்னு சொல்கிறாரு மகரிஷி. அப்புறம் கால் பயிற்சி சொல்லிட்டேன். அதாவது முக்கியமானது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா என்ன? நல்ல மூச்சை இழுத்து இழுத்து விடுறது பிராணாயாமம். பிராணாயாமத்தில் என்ன பண்ணுறோம்? மூக்கு இறைத்துளைகள் இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம். இறைத்துளைகள் வழியாக நல்ல மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. இது மாதிரி ஒரே சிட்டிங்கில் 20 வாட்டி பண்ணணும். முடிஞ்சதுன்னா டைம் இருந்தால் 100 வாட்டியும் பண்ணலாம், தவறு இல்லை. அதனால் என்ன நடக்கிறது? ஏற்கனவே சொன்ன மூச்சு விட்டானே எப்படி இருக்குன்னு, அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை நல்லாயிருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுவோம். இது முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக இருக்குது. ரொம்ப அழகாக பாருங்கள், போயிட்டு இருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மூச்சு விடுறீங்களோ அதை உள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் மட்டும் இல்லை, எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாவற்றிற்கும் தீனி போடுது இல்லையா, அந்த ரத்த ஓட்டம்லாம் போடுது இல்லையா, அப்போ அதுகளுக்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. அப்போ எல்லாரும் என்டையர் பாடி ஸ்ட்ரெங்தன் ஆகுது, நம்ம உடம்பு பூராவுமே பலம் பெறுறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் மூச்சு பயிற்சியில் 2-3 பிராணாயாமம் ஒன்று இருக்குது, உஜ்ஜயி பிராணாயாமம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அப்புறம் கும்பக பிராணாயாமம் இருக்குது. கும்பக பிராணாயாமம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னதுன்னா, நம்ம மூச்செல்லாம் இழுங்கணும், அவ்வளோதான், நிறுத்த வேண்டியது தான். கொஞ்ச நேரம், 1 செகண்ட். ரொம்ப இழுத்துலே கஷ்டம், ரொம்ப இழுத்தக்கூடாது, ரொம்ப மூச்சை நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் ஒரு நொடிகள் இழுத்து நொடிகள் அப்படியே நிற்க வச்சு அதுக்கு அப்புறமா விடணும். அதுதான் பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்கிறார்கள். பூரகம் என்றால் இழுத்தல், கும்பகம் என்றால் நிறுத்துறது, ரேசகம் என்றால் விடுறது. அதான் பூரணம், கும்பகம், ரேசகம் என்று யோக சாஸ்திரத்திலே சொல்கிறார்கள். இதை மூச்சு பயிற்சி நல்லா பண்ணி அந்த கும்பக பிராணாயாமத்தை நல்லா பண்ணி பாருங்க. 20 வாட்டி 25 வாட்டி நல்லா பண்ணி பாருங்க. இழுக்கிறது, நிற்கிறது, விடுறது, இழுக்கிறது, நிற்கிறது, விடுறது. இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணீங்களான்னா உடம்பு ஃபுல்லாக நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். விட்டமின் A to D வரைக்கும் கிடைக்கும் நமக்கு. அதான் உண்மை. மூச்சு பயிற்சி சொல்லிட்டேன். நம்ம அடுத்தது என்ன? கபாலபதி. கபாலபதினா என்னன்னா, பிராணாயாமம் சொன்னோம் இல்லையா, அந்த பிராணாயாமத்தை அப்படியே உட்காந்து செய்யணும். எப்படி செய்யணும்? உட்காரணும். பத்மாசனம், வஜ்ராசனம், இந்த 2 ஆசனங்கள். இந்த வஜ்ராசனம், பத்மாசனம் இது நான் பண்ணி காமிக்க முடியாமல் இருக்க என்னுடைய ஏஜ் பிரகாரம். அதாவது நீங்கள் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு புக்கெல்லாம் இருக்குது, ஆசனங்கள் புக்கு, உடற்பயிற்சி புக்கு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும். அது நானே சொல்கிறேன் அப்புறமா. இப்போது இந்த உடற்பயிற்சியில் இந்த கபாலபதினா என்னன்னா, பிராணாயாமத்தை எப்படி செய்தோமோ ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். நம்ம இடது கையை எடுத்துக்கிட்டு கட்டளை விரலால் நல்லா பாருங்கள், கட்டளை விரலால் இடது பக்கம் மூடணும். அப்புறம் வலது பக்கத்தால் மூச்சை இழுக்கணும்.
அப்புறம் ஆள்காட்டி எல்லாம் இதை மூடிடணும். பாருங்க, ஒரே ஹோல்ல இழுக்கிறது விடுறது, இடது ஹோல்ல வலது இழுக்கிறது விடுறது, வலது ஹோல் இழுக்கிறது விடுறது. இப்போ இடது ஹோல் இதை மூடிக்கிறோம், வலது தொலையால இழுக்கிறது விடுறது. அப்படி 3 வாட்டி செய்தால் மூச்சு நிற்கிற மாதிரி இருக்கும், மாதிரியா இருக்கும். எவ்வளோ நாளும் ஸ்ட்ரெயின் பண்ணியாம 10 வாட்டி பண்ணணும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம 10 வாட்டி பண்ணணும். மூச்சை கொஞ்சம் இழுக்கிறது விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் நிறுத்தக்கூடாது. அதாவது நல்லா 10 வாட்டி பண்ணலாம், 20 வாட்டி பண்ணலாம், 30 வாட்டி பண்ணலாம். பண்ணால் கபாலபதி நன்றாக இருக்கும். ஒரே துளையில இழுக்கிறது விடுறது, இன்னொரு துளையில இழுக்கிறது விடுறது. வலது கட்டை வரல, இடது கட்டை வரல பிடிச்சிக்கணும். ஏன்னா இடது கை தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். இடது கை கட்டை வரல பிடிச்சிட்டு வலது துளையால் இழுக்கிறது விடுறது. அதே மாதிரி ஆள்காட்டிகளால் வலது பக்கம் பிடிச்சிக்கிட்டு இடது பக்கம் இழுக்கிறது விடுறது. இது மாதிரி தான் பண்ணணும். இதுதான் கபாலபதி பிராணாயாமம். 10 வாட்டி பண்ணலாம், 20 வாட்டி பண்ணலாம், எவ்வளோ வாட்டி பண்ணாலும் டைம் கிடைச்சா நல்லா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கபாலபதி முடிச்சுட்டேன். இப்போ கண் பயிற்சின்னு சொல்கிறாருங்க. கண் பயிற்சின்னா கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடுறோம், சின்ன வயசுலேயே போட்டுடுறாங்க நிறைய பேர். இப்போல்லாம் நம்மெல்லாம் இப்போ தான் ஆரம்பித்தோம், அதனால தான் கண்ணாடி போட்டுருக்கோம் நம்மலாம். ஏன்னா கண்ணாடி போடாமல் கை என்னன்னா கண் பயிற்சி நல்லா பண்ணணும். அப்போ தான் கண்ணாடியே கண்ணை சுற்றி உள்ள தசைகள் நரம்புகள் எல்லாம் வலிமை பெறுகிறது என்கிறார் மகரிஷி. அதனால அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இப்படி பேசுகிறார். 2 விரல் கட்டை விரல 2 விரல் ஒன்றா சேர்க்கணும். நல்லா பாருங்க, அப்படியே சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்படி, இதுதான் பயிற்சி. இப்படியே கண்ணை திறந்து பார்க்கறது. இந்த விரல்களை நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். அரை கண்ணா பார்க்கணும், ஃபுல் கண்ணா பார்க்க வேண்டாம். அரை கண்ணா அப்படியே பாருங்க, அப்படியே பண்ணுங்க. இது மாதிரி ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே கண் மேலே போகிறது. இப்போ அதாவது இடதுலேருந்து வலது பக்கம் கண் அசைகிறது, இடது பக்கத்தில் வலது பக்கம். தலை இப்படி இப்படி அசையக்கூடாது, தவறு. அப்படியே தலையை அப்படியே நேரம் வச்சுக்கணும். கண்கள் மட்டும்தான் இடது பக்கம் வலது பக்கம். அப்படி அப்புறம் மேலேந்து கீழே, மேலேந்து கீழே, மேலேந்து கீழே. அதுக்கப்புறமா இப்படி இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். இடது தொடையிலேருந்து வலது தோல், இடது தொடையிலேருந்து வலது தோல், அப்புறம் வலது தொடையிலேருந்து இடது தோல், வலது தொடையிலேருந்து இடது தோல். இப்படி 5 வாட்டி ஈச் டைம் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிளிங், அப்படியே சர்க்கிளிங் பண்ணுறதுக்கு. இப்போ துளை கண்ணு அப்படியே உள்ளது. அப்புறம் இடது பக்கம் ஆல்டர்னேட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அப்படி 5 வாட்டி பண்ணணும். அப்புறம் கடைசியாக இப்படி வச்சுட்டு அப்படி அது மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட கண் பயிற்சியை நம்ம பார்த்தோம். கண் பயிற்சி இது மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா தினம் கண்களை சுற்றி உள்ள தசைகள் நரம்புகள் எல்லாம் நல்ல வலிமை பெறும். கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வை 90 வயசானாலும் 100 வயசானாலும் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆயுளோடு இருக்கீங்களோ அது வரைக்கும் கண்ணுக்கு பாதகம் இல்லை. இது உண்மை என்று மகிழ்ச்சியை சொல்கிறார்கள். ஆகையினால கண் பயிற்சி சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக கண் பயிற்சிக்கு அப்புறம் மகராசனம். மகராசனம்ன்றது என்னன்னா, நமக்கு முதுகு தண்டு இருக்கு நடுவில், அதாவது இடுப்புக்கு நடுபாகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது, அது தலை உச்சி வரைக்கும் போகிறது, தலை பின்பாகம் உச்சி வரைக்கும் போகிறது. அது முதுகு எலும்பு சொல்லுவாள். அந்த முதுகு எலும்புகள் நல்லா சீராகணும்னா மகராசன பயிற்சி பண்ணணும். ரொம்ப பழுத்துண்டு பண்ணணும். கீழே கீழே பழுத்துண்டு அப்படியே வலது தொழுத்து திரும்பிடுது. அப்போ இடது காலு அப்படியே இடது பக்கம் திரும்பும். வலது கை தலை வலது பக்கம் திரும்பிடுது. அப்போ காலு இடது பக்கம் திரும்பும், கீழே காலு இடது பக்கம் திரும்பும். அதாவது துணி புழிகிற மாதிரி நம்ம துவைச்சி துணியை புழிகிறோம் இல்லையா, வலது பக்கம் கை திரும்புறது, அங்கே இடது பக்கம் திரும்புறது. அதே போல் கையானது வலது பக்கம் திரும்புறது, காலானது இடது பக்கம் திரும்புறது. அந்த மாதிரி படுத்துட்டே செய்யணும். அதுக்கு நீங்கள் வீடியோ உங்களுக்கு அது தனியாக இருக்குது பயிற்சி. அந்த வீடியோ வேணால் நான் ஐயாவுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன். அது நீங்கள் அதை பார்த்து எல்லோரும் செய்யலாம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் எப்படி சொல்கிறேனோ அது வீடியோவில் இருக்கும். அதாவது தலையை இப்படி திருப்ப வேண்டும், காலை இடது பக்கம் திருப்பணும்,
தலை வலது பக்கம் திருப்பணும், அப்புறம் துளி இடது பக்கம் திருப்பின்னு கால் வலது பக்கம் திரும்பும். அந்த மாதிரியான பாடி அப்படியே துளி புரிகிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதாவது மகராசனம். அதனால என்ன ஆகும், முதுகு பாகம் சீராகும், முதுகு எலும்புகள் சீராகும். நீப்பா குனியறீங்க, ஐயோ குனிய முடியலையே முதுகு வலிக்கிறது சொல்லுவீங்க, அதெல்லாம் வரவே வராது. எப்படி முதுகெலும்பு வரும்? பேக் பெயின். நிறைய பேர் ஸ்கூட்டரில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, டூ வீலர் போனால் பேக் பெயின் வருது. ஏன்னா குனிறாங்க, நிமிடுறாங்க, பின்னால் சாயிடுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு அவசியங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த முதுகெலும்புகள் சீராகணும்னா இந்த மகராசன பயிற்சி பண்ணுங்கோ. அவன் முதுகெலும்புகளை வெளியே வராது, முதுகெலும்புகள் சீராகும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், நல்ல சீராக அமையும். அதுதான் மகராசனம். அதில் ஒன்று அப்படியே மேலே பார்த்து பண்ணுறது, ரெண்டாவது பாகம் கீழே பார்த்து திரையை பார்த்து நம்ம பார்த்துக்கணும். அதாவது மேலே பார்த்து படுத்துக்கிற ஒரு எக்ஸசைஸு கீழே அப்படியே கவுந்து படுத்துன்னு அது என்ன பண்ணுவோம். அப்போ கவுந்து படுத்துனா இந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் இடது பக்கம் கால் முடியாது, வலது பக்கம் தலை, இடது பக்கம் கால் வரவே வராது. ஏன்னா இப்போ கவுந்து படுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், வலது பக்கம் தலை திரும்பினா காலும் வலது பக்கம் திரும்பும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ். பாருங்கள், கவுந்து படுத்துனா தலை வலது பக்கம், காலும் வலது பக்கம், பாடியை வச்சுக்கணும். அது இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் வரும், வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் வரும்னு அப்படி கவுந்து படுத்துனா வராது. அதனால எப்படி தலை திரும்புறதோ அப்படியே கால் திரும்பும். அந்த மாதிரி பாடியை நம்ம ஷேக் பண்ணணும். சரி, எல்லா வகையிலும் அதே மாதிரி தான் மகராசனத்தில் காலை மேலே காலை போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணலாம், சைக்கிளிங். அதாவது இப்படி பண்ணுறது, கால்களையும் ஆட்டுறது, கால்களையும் அதே மாதிரி ஆட்டுறது. கைகளை எப்படி ஆட்டுறோமோ கால்களையும் நம்ம ஆட்டி நம்ம செய்யணும். அது நீங்கள் பயிற்சி வீடியோ வந்தால் அது நீ பாருங்கள். ஆழ்க வரம்பட. இப்போ மகராசனம் 1 2 அதை பற்றி பேசிட்டோம் நம்ம. ரைட், இது முதுகெலும்பு சீராகும். அதுதான் பாருங்கள், மகரிஷி எப்படி கொடுத்துட்டே பாருங்க. உண்மையாகவே நீங்கள் அதை அட்மிட் பண்ணீங்கன்னா அந்த யோகா நிலை சொல்கிறது, அது எல்லா யோகா நிலைகளையும் கொடுத்துருக்காரு அவர். அதை நம்ம பண்ணிப்போம். அடுத்தது இப்போது இவ்வளோ தானே ப்ராக்டிக்கலாக பண்ணோம். இப்போ நான் அவர் சொல்கிறதெல்லாம் மசாஜ் பயிற்சி. எப்படி என்றால் இப்படி மசாஜ் பண்ணுறது, அப்புறம் இப்படி பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ண ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாமே சீராக அமையும் சொல்கிறாரு மகரிஷி. அப்படியே வயிற்று நல்லா தழுவுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வயிற்று இங்கே அடுத்த பக்கம் இன்சுலின் சுரக்கிறது இந்த இடத்துல. அப்போ சர்க்கரை வியாதி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும், சர்க்கரை வியாதி வரவே வராது, உண்மை. அதனால இந்த நான் நல்லா சொல்லுங்க, இப்படியே நல்லா கீழேருந்து மேலேருந்து கீழே, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் நல்லா தடவி பாருங்க. உண்மையாகவே உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ரெஷன் கிடைக்கும். அதை அப்படியே மாதிரி மார்புகள் நுரையெல்லாம் நீங்கள் அழுத்துறீங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க, நிறைய நல்லா மசாஜ் பண்ணுறீங்க. அப்போ என்னாகும், மூச்சு பயிற்சி நல்லா பண்ணாங்க, உடம்பு சீராகும். அதே மாதிரி இப்படி என்ன பண்ணுறீங்க, அடுத்ததாக இப்படி, அப்புறம் இப்படி. இதுதான் அக்குப்ரெஷர். தலைவலி வராது, சளி பிடிக்காது, ஜலதோஷம் வராது. பாருங்க எவ்வளோ. அப்புறம் இப்படி கால்கள் மடல் நல்லா கேட்கும். கால்கள் சுற்றி நரம்புகள் இருக்கு இல்லையா, கால் கேட்கலையே. 45 வயசுலேயே எல்லாருக்குமே கால் கேட்காத ஒரு நிலைமையாயிடுது. இது இதே மாதிரி வராது. இப்படி பண்ணால் வரவே வராது. நல்லா இருக்கும் பாருங்க. அப்படியே புரிஞ்சுதா? நல்லா இப்படி தடவணும். அப்புறம் இப்படி கண்கள் நோக்கு பாகம் தடவுறது. அப்புறம் இப்படி தாடைகள். இதெல்லாம் மசாஜ் பயிற்சி. அதே தெரியும். அப்புறம் அடுத்தது அக்குப்ரெஷர். அக்குப்ரெஷர்னா எப்படி தெரியுமா, இப்படி வச்சுக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கலில். இந்த இடத்துல வச்சுக்கணும் கழுத்துக்கிட்ட. அப்புறம் இதுதான் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் ஓடுறது. நான் ஜீவகாந்தம் பற்றி என்ன சொல்லவே இல்லை, சொல்ல போகிறேன். ஜீவகாந்தம் ஓடுறது நம்ம உடம்புல. அது என்ன ஜீவகாந்தம் என்ன சொல்ல போகிறேன். அது ஜீவகாந்தம் இந்த குழாய், இது குழாயாக வச்சுப்போம். இந்த விரலில் குழாய் இப்படி வச்சுக்கிட்டு பாயிண்ட் நம்பர் 1 மார்பு கிட்ட வச்சுட்டு இருக்கோம் அந்த இதை. அப்போ ஜீவகாந்த குழாய் மூலமாக ஜீவகாந்தம் இது வழியாக வருது, வந்து இது போய் கொட்டுறது, இந்த உறுப்பில் போய் கொட்டுறது. பாருங்க இந்த இடத்துல 1. அப்போ அந்த இடத்துல உறுப்புகள்லாம் சீராகும். ஜீவகாந்தம் அப்படியே கொட்டுறது, வழியிறதாங்க. நம்பர் 2 கீழே கொஞ்சம் 1.5 இன்ச்சு கீழே. நம்பர் 3
இங்கே இங்கே தப்ப குழிக்கு வரும் 4 5 5 4 5 6 7 8 இங்கே வரும் 5 6 7 8 இங்கே வரும் குழாய் குட்டையில். எப்படி இது இந்த விரலை வலது தோல் பார்க்குற மாதிரி இப்படி பண்ணணும், இடது தோல் பார்க்குற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும், கட்டில் அதை சேஞ்ச் ஆகும், விரலை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வரணும், அப்புறம் இங்கே வர்றது, அப்புறம் இங்கே வர்றது. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலாக செய்யும்போது அவங்களுக்கு புரியுமே தவிர நான் சொன்னால் பார்த்தா புரியாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறங்கி பண்ணணும். அப்போ 14 புள்ளிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 14 புள்ளிகள் நீங்கள் நல்லா தொட்டு பண்ணுங்கன்னா ஜீவகாந்தம் உள்ளுக்குள்ள எல்லாம் பரவுறது. ஜீவகாந்தம்னா என்ன அது நான் சொல்கிறேன். இப்போது உடலுக்கும் உயிருக்கும், இப்போ உடலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். உடல் என்ற இப்போ பயிற்சி சொன்னேன் இல்லையா, மசாஜ் பயிற்சி சொன்னேன் இல்லையா, அக்குப்பயிற்சி சொல்லிட்டேன். அது வந்து உடல் தளர்த்து லாஸ்ட்டு உடல் தளர்த்து என்னன்னா அப்படியே படுத்துக்கணும்ப்பா, சதாசதன் சொல்லுவாள். அப்படி படுத்துக்கணும், காலை நீட்டிக்கணும், அப்படியே கைகளை இப்படி தொலைக்கிட்ட வச்சுக்கணும். கால்களை தளர்த்திக் கொள்வோம், புஜக்கால்களை தளர்த்திக் கொள்வோம். எப்படி சொல்கிறது? கால்களை தளர்த்திக் கொள்வோம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக அமைகிறது, மேன்மை பெறுகிறது. அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுங்கள், ஓய்வு பெறட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. உங்கள் எண்ணமே ஆன்மீகமாக மாறி உங்களை சீர்படுத்துகிறது, உங்கள் மனதை சீர்படுத்துகிறது. உடல், உயிர், மனம் மூன்றையும் சீர்படுத்துகிறது இந்த எக்ஸசைஸ். அடுத்தது கால்களுக்கு அப்புறம் விளைக்கால், அதுக்கப்புறம் இடுப்பு, அப்புறம் வயிறு, அப்புறம் மார்புகள், அதுக்கப்புறம் வலது தோல், இடது தோல், அதுக்கப்புறமா இல்லை. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் தளர்த்திக் கொள்கிறோம். இதனால் என்ன ஆறுது? உடல், உயிர், மனம் எல்லாமே அமைதி பெறுகிறது. இதுதான் உண்மை. இப்போ உடலை பற்றி பேசிட்டோம். அடுத்தது உயிருக்கு வரேன். இப்போதான் இப்போ உயிர் என்றால் உடலுக்கு இயங்க உயிர் வேண்டும் சொன்னேன் இல்லையா, உயிர் இருக்க உடல் வேண்டும் சொன்னேன். உடல் இயங்க உயிர் வேண்டும், உயிர் இருக்க உடல் வேண்டும் சொன்னேன். இப்போ உயிருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்கார்? காய கல்ப பயிற்சி. காயக்கல்ப பயிற்சின்றது ரொம்ப ரகசியமானது, வெளியில் சொல்லக்கூடாது. வீட்டுக்காரர் 2 பேரும் வந்தால் ஓகே. வீட்டுக்காரர் மட்டும் வந்தாலே, வீட்டுக்காரிக்கு முடியலை அப்படின்னா வீட்டுக்காரிக்கு சொல்லக்கூடாது, சொல்லி தரப்படாது. இதுதான் ரூல்ஸ். ஒரே சமுதாய சேவா சங்கத்தோட ரூல்ஸ் அதுதான். நம்ம காய்களை பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு யாருக்குமே சொல்ல தரக்கூடாது, ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே சொல்லக்கூடாது. அதான் மன்னத்தை கூட்டின்னு போய், அந்த தவமையத்தை கூட்டின்னு போய் நீங்கள் கூப்பிட்டு போய் காயை பார்த்தா நீங்கள் கற்றுக்கோ சொல்லணும். நீங்கள் சொல்லி தரக்கூடாது, கற்றுனவங்க. இதுதான் ரூல்ஸ். அது ரசிக பெட்டகம். எப்படின்னா அதுக்கு பயிற்சி இருக்குது, ஆனஸ் பயிற்சி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பயிற்சி செய்யணும், ஓஎஸ் பயிற்சி பண்ணணும், காய்கள் பண்ணணும். எதுக்காக அது பண்ணணும் அப்படின்னால் உயிர் பாதுகாக்கலாம், உயிரை நம்ம பாதுகாக்கலாம். உயிர் நல்லா பாதுகாத்தால் தான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகும். உயிர் துகள் எப்படி உற்பத்தி ஆகும்? விந்துநாதம், செக்ஷுவல் ஆக்டிவ் ஃப்ளூயிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. விஞ்ஞானப்படி இங்கே ஆன்மீகத்தை பேசும்போதே நான் இதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காத வேண்டாம். சயின்ஸ் இது, விஞ்ஞானம். விஞ்ஞானத்துப்படி விந்துநாதம் என்று சொல்வார்கள். ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். ரெண்டும் ஒன்று சேராட்டினோட பிள்ளை பிறக்கிறது. அதனால் இந்த விந்துநாதம் ஒன்றுதான் நம் உடலிலே இயங்குகிறது. அந்த விந்துநாதமானது உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்கிறது. உயிர் துகள்கள் நம் உடலில் அதிகமானால்தான் உயிர் ஓட்டம் அதிகமாகும். விந்துநாதத்தின் தரம், அளவு, விந்துநாதத்தின் தரம், அளவு இரண்டும் ஒன்றாக இருந்தால்தான் உயிர் துகள்கள் அதிகமாக வரும். ஏனென்றால் உயிர் துகள்கள் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது உயிரோட்டமாக. அதன் பிறகு அந்த உயிரோட்டமானது, உயிர் துகளானது மீண்டும் காய்கல்பத்திலே என்ன சொல்கிறான்னா அந்த விந்துநாதத்தில் போய் குளிக்கிறதாம். அது குளிச்சுட்டு
நல்லா ஸ்விம்மிங் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல பலம் வர்றது, திருப்பி உடம்புல ஓடுறது உயிரோட்டமாக, திருப்பி உயிர்த்துகளுக்கு பலம் போயிடுறது, திருப்பி விந்து நாளத்துக்கு வருது, விந்து நாளத்தில் வந்து குளிக்கிறது, திருப்பி பலம் பெறுறது, உடல் முழுவதும் ஓடுறது. இப்போ இதை என்ன புரியுறதுன்னா விந்து நாளத்தையும் பாதுகாக்க வேண்டும். தரத்தை அளவை பாதுகாத்தால்தான் உயிர் துகள்கள் அதிகமாகும். உயிர் துகள்கள் அதிகமானால் உயிரோட்டம் அதிகமாகும், நமது ஆயுள் நீளும். நான் சொல்லப்போகின்ற சில தொடங்களை செய்தால் நாம் மனிதனாக பிறந்த நமக்கு பிறப்பு இறப்பு இருக்கிறது என்று சொல்கிறோமே தவிர, ஆனால் பிறப்பு உண்டு, இறப்பு இல்லை, மரணமில்லாத பெருவாழ்வை நாம் பெறுவோம் உறுதி என்கிறார் மகரிஷி. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையானது. ஆனால் பலனில்லாத பெருவாழ்வை பெற வேண்டுமானால் நீங்கள் உயிர் துகள்களை உற்பத்தி செய்ய வேண்டும், அதிகமாக்க வேண்டும். அதே போல உயிரினத்தின் தரத்தையும் அளவையும் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நீல ஆயுள் பெறுவீர்கள், மனமில்லாத பெருவாழ்வு பெறுவீர்கள் என்கிறார். அப்போ உடலுக்கும் உயிருக்கும் முடிச்சுட்டேன். இப்போ உயிருக்கும் ஜீவகாந்தத்திற்கும், ஜீவகாந்தம்னா என்ன? உயிருக்கும் நான் சொல்லியாச்சு. உயிர் துகள்கள் சொன்னேன் இல்லையா, அந்த உயிர் துகள்கள் தனித்தானே விஞ்ஞானப்படி சுற்றி சுற்றி வருகின்றதாம். ஃபேன் சுற்றுறது பாருங்க, இடமிருந்து வளமாக, அதிலிருந்து வருகின்றது அலைகள். அந்த அலைகள் என்னமா வருது? காற்றா வருது, காற்றோலைன்னு சொல்லுவாங்க அதை. அதனால் அதே போல நம் உடலிலே உயிர் துகள்கள் இடமிருந்து வளமாக ஃபேன் எப்படி சுற்றுறதோ அதே மாதிரி சுட்ட 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 அதிலிருந்து வருகின்ற அலைகள் தான் காந்தம். அந்த காந்தம் நம் உடலிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது, காந்த களமாக. அதைத்தான் நம்ம பாடங்கள் என்ன சொல்றான்னா, பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று 3 பிரிக்கிறாங்க நம் உடலை சயின்ஸா. பருவுடல் என்ன? எலும்புகளாலானது, தசைகளாலானது, பஞ்சபூதங்களாலானது என்றுலாம் சொல்றாங்க. பஞ்சபூதங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. எப்படி அதை நம்ம சொல்றோம்? பஞ்சபூதங்கள்ன்றது அங்கே ஆகாயத்தில் இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் நம் உடலிலே, பிரபஞ்சம் உடலிலே உயிராக இயங்குகிறது. இது புரிஞ்சுக்கொண்டீங்க. பிரபஞ்சமே நம் உடலிலே உயிராக இயங்குகிறது. இதுதான் மகான்கள் சொல்கிறார்கள். பிரபஞ்சமே நம் உடலிலே உயிராக இயங்குகிறது. அப்போ அந்த பிரபஞ்ச ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அப்போ சொல்றேன். அதனால இப்போ உயிருக்கும் ஜீவகாந்தம், ஜீவகாந்தம்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு, உயிர் துகள்கள் சுற்ற அதில் வந்த அலைகள் தான் காந்தம், அதுதான் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அதுதான் நம் உடலே சக்தியாக. சக்தி என்ன? எனர்ஜி. எனர்ஜி நமக்கு வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? எனர்ஜினா என்ன? அதே யோகா பயிற்சியில் என்ன சொல்கிறோம்? காந்தம், ஜீவகாந்தம், உயிர் காந்தம் என்று சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ ஜீவகாந்தத்தை சொல்லிட்டோம். ஜீவகாந்தத்துக்கும் மனதிற்கும், இங்கே மனம் இங்கே இருக்கு, ஹார்ட் கிட்ட இருக்கு மனம். ஜீவகாந்தத்துக்கும் மனதிற்கும், ஜீவகாந்த அலையே மனம் என்கிறார் மகரிஷி. ஜீவகாந்த அலையே மனம். இந்த மனதை நம்ம பக்குவமா வச்சுக்கணும் வேண்டாமா? மனிதன் ஏன் பேர் வந்தது? மனம் பிளஸ் இதம். மனதை இதமாக யார் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே மனிதன். அதான் பேர் வந்திருக்காரு, மனிதன் சொல்லு. அதான் மனதை இதமாக யாருமே வச்சுக்கொள்ளதும் இல்லை. மனிதனாக பிறந்தனா மனதை இதமாக வைத்துக் கொள்வதே இல்லை. அங்கே பக்குவம் இல்லை. காரணம் என்ன? புண்பற்ற மனம், பாடுபடும் மனம், எண்ணம் கொண்ட மனம், அலை பாயும் மனம், சினம் கொண்ட மனம், எழுச்சி பெறும் மனம். இப்படி மனதை பற்றி நிறைய சொல்லே போலாம். இப்படிப்பட்ட மனங்கள் இருக்கும் பொழுது நாம் என்னதை உணர முடியுமா? முழுமை பேறு பெற முடியுமா? முடியவே முடியாது. காரணம் என்ன? பல பிரச்சனைகள், பல நோய்கள். அது மட்டுமில்லை, அந்த நம்ம மனதில் நாம் செய்கிறோம். என்னவா செய்யணுமோ செய்யணும். நல்லதோ சொல்ல கெட்டதோ நமக்கு தெரியாது. நம்ம செய்யிட்டே இருக்கோம், செய்யிட்டே இருக்கோம். ஆனால் விளைவு யார் செய்வது? அங்கேதான் நம் உடலிலே கீழே கீழே இந்த இடத்துல கருமையம் இருக்கிறது.
அதுதான் மூலாதாரம் என்று சொல்வார்கள். அந்த மூலாதாரத்திலே கருமையம் இருக்கிறது. விந்து மையம், உயிர் மையம், காந்த மையம், கருமையம் எல்லாமே அங்கே இருக்கு, அந்த இடுப்பு கிட்ட இருக்கு. அதான் அந்த கருமையம் என்ன, நாம் செய்யும் செயல்களை எல்லாம் காந்தம் தெளிவாக இழுத்து பிடிச்சிக்கிறது. என்ன செய்கிறோமோ எல்லாமே இழுத்து பிடிச்சிக்கிறது. அப்படியே அது பேலன்ஸ் மாதிரி 100 டெபாசிட் பண்ணோம்னா 100 காமிக்கும் பாஸ்புக்கு, இன்னும் போட்டோம்னா 200 காமிக்கும், இன்னும் போட்டோம்னா 300 காமிக்கும். அதே போல் பேங்க் பேலன்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது கருமையம். எவ்வளோ செய்யிட்டே இருக்கும், தப்போ ரைட்டோ செய்யிட்டே இருக்கும். அது என்ன ஆகுது, அங்கே போய் பதிகிறது, கருமையத்திலே பதிகிறது. அந்த கருமையத்திலே பதிந்த உடனே அது எண்ணங்களாக மூளைக்கு வந்து எடுத்து காட்டுறது, சுருக்கி பதி வைக்கிறது. அது எண்ணங்களாக மூளையிலே வந்து எடுத்து காட்டுகிறது. இதுதான் அந்த கருமையத்தின் மேலே. இதை நம்ம விவரமாக அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். ரைட். இப்போது விஜயகாந்திற்கும் மனதிற்கும், இப்போ மனதில் செய்கிறது அது கருமையத்தில் பதிவு சொல்லிட்டேன். மனதிற்கும் இயற்கைக்கும், இப்போ மனதிற்கும் இயற்கைக்கும் என்ன அடுத்தது, மனம் வேலை செய்யிட்டே இருக்கு, செயல்களை செய்யிட்டே இருக்கு, கருமையத்தில் பதிண்டே இருக்கு. வினைப்பதிவே தேகம். எப்படி இருக்கு பாருங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்விலே சிக்கல். தேவையா? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்விலே சிக்கல். இவ்வளவும் நம்மள் இருக்கும் பொழுது நாம் எப்படி இயற்கையை நாடி போக முடியும்? நீ மனதை பக்குவப்படுத்துங்கள், இதுதான் உண்மை. அதற்கு தான் மகரிஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள், மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் குண்டலினி சக்தியை உணருங்கள். குண்டலினி சக்தி எங்கே இருக்கிறது? மூலாதாரத்திலே பாம்பு வடிவமாக, பாம்பு தலையானது கீழ்நோக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது அந்த குண்டலினி சக்தி என்று சொல்கிறார்கள். அந்த குண்டலினி சக்தியை நீ கற்றுக்கொள், ஞானங்களை கற்றுக்கொள், அதன் மூலமாக நீ மனதை பக்குவப்படுத்த முடியும் என்கிறார் மகரிஷி. அதற்கு தான் முதலில் அவர் கொடுத்தது நெற்றிக்கண், மனக்கண், ஞானக்கண், அறிவு கண். இதை திறந்து வைக்கிறார். அதனால்தான் அவர் திறந்த இயக்கங்கள்ல அறிவு திருக்கோயில், அவர் எங்கெங்க இயக்கிறாரோ அதெல்லாம் அறிவு திருக்கோயில் பேர் வச்சார். ஏன்னா அறிவை திரிக்கிறவர்கள். சத்திய தீட்டாடே உந்தன் புத்தியை தீட்டுன்னு பாட்டே பாடியிருக்காங்க. அவன் புத்தியை நீங்கள் நல்லா சிரிப்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆசான் என்ன பண்ணுறது, உள்ள சக்தியை தட்டி எழுப்புறார். அப்படி இடுப்பு கிட்ட தட்டி எழுப்பி உடனே அது முழுத்தண்டு வழியாக தலை உச்சி வழியாக நாக்கினில் வைக்கிறார். நாக்கினில் வச்ச உடனே என்ன ஆகுது, அவ்வளோதான். நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது, மனக்கண் திறக்கப்படுகிறது, அறிவுக்கண் திறக்கப்படுகிறது. இனிமேல் தான் விழிப்பு நிலையோடு செயல்படுவான். இத்தனை நாள மறைமுகமாக இருந்தான், என்னென்னமாக ஒன்றும் அறியாமல் நிறைய இருந்தது. இது எப்படி நம்ம ஆக்கினில் விழுகணும்? அப்போ நம்ம வாழ்வின் நோக்கத்தை சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம குருவை தேர்ந்தெடுக்கணும், நல்ல குருவாக தேர்ந்தெடுக்கணும். அந்த குரு தான் ஆன்மீகத்தை கொடுக்குறார். அன்றைக்கு நம்ம இதனால வீட்டில் இருந்தோம், அவர் வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வரார். நம்ம அறியாமல் இருந்தோம், அவர் அறிவை புகட்டுறார். இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அறிவு நிலை படிக்கின்றார். நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு, இது 3. இப்போ உடல், உயிர், மனம் சொன்னேன், தான் சமுதாயம் இயற்கை சொன்னேன். இப்போ ஆணவம், கண்மம், மாயை தானே போயிடும், எல்லாமே நம்மகிட்ட விட்டு போயிடும். அடுத்தது என்ன, இந்த மனத்தை பக்குவப்படுத்துறதுக்கு ஆக்கினை அது எப்படி தொடர்ந்து சொன்னாங்க, குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு மூலமாக நாம் தீட்சை பெற வேண்டும். என்ன தீட்சை பாது? ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிச தீட்சைன்னா என்னது? அதுக்கு இடுப்பை தொட்டு மூலாதாரத்தை தட்டி அந்த பாம்பை எழுப்புறார். எழுப்பி அந்த குருசக்தி எழுப்பி இந்த இடத்துல கொண்டு வைக்கிறார். ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் இந்த 6வது சக்கரம் சொல்லுவான். அதாவது 9 மையன்னு சொல்லி இருக்கும்போது பேசும்போது நான் சொல்கிறேன் அதை. அதாவது இது 6வது சக்கரம். இந்த 6வது சக்கரம் தட்டி எழுப்புறார். அதனால் தீட்சை கொடுக்குறார், ஸ்பரிச தீட்சை. ஆகும். இப்போ நம்ம உயிரை உணர்கிறோம், அறிவை உணர்கிறோம், நம்மை உணர்கிறோம்.
நம் நிலை உணர்கிறோம், தன்னிலை உணர்கிறோம். தன்னிலை தொன்னிலை தொன்னிலைன்னா தன்னிலை, தன்னிலை உணர்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுங்கோ. தன்னிலை என்றால் தன்னை உணர்தல், நம்முள் உள்ள குறையை உணர்தல், நம்முள் உள்ள சிந்தனையை நாம் சீர்திருத்துதல். இதுதான் உண்மை. இதுதான் ஆக்கினரை நம்ம செய்ய 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 நாம் நம்மை உணர்கிறோம், நம்மை அறிகிறோம். நம்முள் உள்ள அறிவே அறிவே தெய்வம் நம்முள் இயங்குகிறார். அறிவே தெய்வம் நம்முள் இயங்குகிறான் என்பதை உணர்கிறோம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. அந்த காலத்தில் திரைப்பாடல் வந்திருக்கு. தெய்வம் இருப்பது இங்கு, வேறெங்க என்று அந்த காலத்திலே பாட்டு இருக்கு. அதனால நம்முள் இறைவன் இருக்கிறான், நம்முள் உள்ள இறைவன் அறிவு, அதை வழங்குங்கள். இதுதான் மகிழ்ச்சி சொல்கிறார். உலக பொது அருள் சமயம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்கி பல மதங்கள் தோன்றி பல மதங்களிலே பல குருமார்கள், அந்த பல குருமார்கள் பல கடவுளை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். ஆனால் நாம் எப்படி சொல்லணும் என்றால் இறைவன் ஒன்றுதான், ஆனால் அது மதங்களால் பல உருவங்களாக பேசப்படுகிறது. இதுதான் மகிழ்ச்சி சொல்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்ன சொல்கிறார்? பல கடவுள்கள் இல்லை, கடவுள் ஒன்றுதான், அதுதான் சுத்த வெளி, உம்மெருட்டு ஆதி நிலை, பரம்பொருள், மெய்ப்பொருள், அதுவே தெய்வம், அதுவே நம்முள் அறிவாக கருமையமாக, உயிர் மையமாக, காந்த மையமாக மூலாதாரத்திலே நம்முள் இயங்குகிறது. ஆன்மீக பெட்டகமாக கருமையம் இயங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இதை இறைவனை உணர்வதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார்னா, துரியத்தவன் தலை உச்சியிலே பம்பனை சுத்துது. இடமிருந்து வளமாக இப்படி அப்படி உட்காடுறோம். துரியத்தவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் தலையில் உச்சியில் ஆற்றல் சக்கரம் போல சொல்லுகிறது. இப்போ இதனால் என்னாவது கபாலம் சீரடைகிறது, மூளை செல்கள் சீரடைகிறது, மக்கள் மாணவர்கள் ஞாபக சக்தி கிடைக்கும், எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுவாங்க இந்த துரியத்தில். அதனால் துரியத்தை தொடர்ந்து செய்ய 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 அந்த இடத்துல சக்கரம் போல சொல்லுகின்ற இது அது நரம்புகள் சீராகும், செல்கள் சீராகும், மூளை செல்கள்லாம் நல்லா இயங்கும், ஞாபக சக்தி கிடைக்கும். ஆன்மீக வலது மூளை இடது மூளை பிரிக்கிறாங்க. இடது மூளை எப்பவுமே தப்பு தப்பாக வேலை பண்ணும், வலது மூளை மட்டும் ஆன்மீக வழியிலே செல்லும். வலது மூளை என்ன பண்ணும்? பக்தி, பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், இவைகளிலே அது மூழ்கிக்கொண்டே இருக்கும் அந்த வலது பக்க மூளை. அதுதான் மகிழ்ச்சி சொல்கிறார்கள். இந்த துரியாதயத்தை சொல்கிறார்கள். துரியத்தவரை சொல்லணும். இப்போ தலை உச்சியிலே அந்த துரியத்தவரை செய்ய செய்ய நமக்கு மன அலை சொல் குறையும். பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்று மன அலை சொல்றதுக்கு மன அலை சொல் 14 to 40 இயங்கிறது நம்ம கோபத்தில். அதுக்கப்புறமா நம்ம ஆக்கினை செய்தால் 13 8 போடும், அப்புறம் 7லேருந்து 4 வரும், அப்புறம் 3லேருந்து 3 வரும். இப்படி தபங்க செய்ய 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 அந்த மன அலைச்சல் குறைந்து கொண்டே போகிறது. அதனால் நம்ம சமாதி நிலைக்கு வந்துடுவோம். இப்போ சமாதி நிலைக்கு வரணும்னா இப்போ துரியம் மன்னம் புலன்கள். இப்போ புலன்களுக்கு அப்பால் சொல்கிறோம். மனம் ஒரு ராக்கெட்டாக மாறுறது, மனம் ஒரு ராக்கெட் மாறுறது. இந்த துரியத்திலிருந்து 2 10 10 2 10 10 10 2 12 அங்குலம் தாத சாங்கம் சொல்லிட்டு. த
சாங்கம் அப்படின்னு சொல்லி அந்த மனமானது ஒரு அடி உயரத்திலே 12 அங்குலம் உயரத்திலே நிற்கிறது. ராக்கெட்டை மாறுறது நிற்கிறது. அதற்கும் மேல் செல்கிறோம். சந்திர மண்டலத்துக்கு போறோம். மனசு போய்கொண்டே இருக்கிறது. ஆஹா, குளிர்ச்சியா இருக்குப்பா சந்திர மண்டலத்துல. என்ன குளிர்ச்சி பாருங்க. இன்னும் மேலே மேலே மனம் செல்கிறது. சூரிய மண்டலம். அப்பா சூடு பயங்கரமா இருக்கு. இன்னும் செல்லுங்கள். சக்தி களம். அந்த காலத்தில் சக்தி களம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிவகலம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாற்றி பேரியக்க மண்டலம். ஆகாசம் என்பது ஒரு பேரியக்க மண்டலமாக அதை இன்னும் மனம் பேரியக்க மனத்தை நான் தியானம் செய்தால் என்ன நடக்கிறது? அகக்காட்சியாக, அணுக்களாக, மூலகங்களாக, நட்சத்திரங்களாக, கோள்களாக அகக்காட்சியாக பார்க்கிறோம். நவகிரகங்கள். என்ன தரிசனம்பா. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு அங்கே அகக்காட்சியாக வருகிறது. பிரபஞ்சத்தை நாம் உணர்கிறோம். பிரபஞ்ச ரகசியங்களை உணர்கிறோம். கோள்கள், நட்சத்திரங்கள் அவைகளின் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த பஞ்சபூத நவகிர தவம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். பஞ்சபூதங்களை நாம் ஏன் நினைக்க வேண்டும்? பஞ்சபூதங்கள் நம் உடலிலே இருக்கிறது. அங்கே பிரபஞ்சத்திலே இருக்கிறது. நம்முள் இருக்கிறது. நம்முள் எப்படி இருக்கும்? பஞ்சபூதங்கள். நிலம் என்பது உடலாக, நீர் என்பது ரத்த ஓட்டமாக, காற்று என்பது மூச்சு காற்றாக, நெருப்பு என்பது நம் உடலிலே வெப்பமாக, அதே போல ஆகாயம் என்பது, பிரபஞ்சம் என்பதே நம் உடலிலே உயிராக. ஏற்கனவே சொன்ன இந்த 5 பூதங்கள் நம்முள் இயங்குகிறது என்பதால் பஞ்சபூதங்களை நாம் வணங்க வேண்டும். அந்த காலத்திலேயே இருந்தது. கடவுளே கிடையாது. அப்பெல்லாம் கோவில் கிடையாது. கடவுள் என்பது என்னன்னு தெரியாது. மகிழ்ச்சியே கேட்கிறார், கடவுள் அப்படின்னு என்ன அப்படின்னான்றார். கடவுள் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் அவர். அந்த காலத்து கடவுள் என்பதே கிடையாது, கோவில் கிடையாது. 1911 அவர் அப்போ பிறந்தார். அவர் 1911 4 வயசு வந்த பிறகு தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. என்ன கடவுள்னா யாருன்னு சிந்திச்சார் அவர். அப்போ 5 வயசுலேருந்து அவர் ஞானத்தில் இறங்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போதான் கடவுள் யார், கடவுள் என்பது இல்லை என்பது அந்த காலத்தில் நம்பிக்கை. அப்புறம் தான் அந்த காலத்தில் யார் கடவுள் வணங்கினாங்க? பஞ்சபூதங்களை வணங்கினாங்க. நேரத்தில் அன்னைக்கு நம்ம ஏன் பொங்கல் பண்ணுறோம்? பொங்கல் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அவளுக்கு லட்சுமி யாரு? அந்த நிலம்தான். நிலத்தில் நாம் பயிரிட்டு அதுக்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் என்ன சொல்றது, ரசாயனங்கள்லாம் போட்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து வருகின்ற அரிசி, பருப்பு இவைகளெல்லாம் அவர்கள் வியாபாரம் செய்துதானே வாழ்கிறார்கள். ஆனால் நேரத்தை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த காலத்திலே நேரத்திற்கு ஒரு பூஜை. அதே போல கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 போய் குளிச்சா புண்ணியமா. இது ஒரு நம்பிக்கை, பக்தி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி அங்கே போய் குளிச்சோம்னா அது நமக்கு நாம் புனிதமாகிறோம். இது ஒரு நம்பிக்கை. உண்மைதான், பக்தி யோகத்திலே உண்மைதான். அதனால இந்த பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாத்திலையுமே இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதனால அவரை மகிழ்ச்சி என்ன சொன்னார்னா, நம்ம மனசை சித்த வழியில் நம்ம கவனிக்கணும். மதங்கள்லாம் என்ன சொல்றதுக்கு, பல மதங்கள் இருக்கிறதுனால, பல குருமார்கள் இருக்கிறதுனால, பல வடிவங்களை நம்ம கொடுத்துருக்கிறதுனால அப்படியெல்லாம் தேவையே இல்லை. ஒரே கடவுள், சுத்த வெளி, மும்மிரட்டு, ஆதிநிலை, பரம்பொருள், மெய்ப்பொருள், அது ஒன்றுதான் என்று சொல்லி துரியாதனத்தை சொன்னார். துரியாதனம் பாருங்க, பிரபஞ்சத்தை பாருங்க, அங்கேருந்து நேர சுத்த வெளிக்கு போங்கன்னு சொன்னார். சுத்த வெளி தான், அங்கே தான் இறைவன். கும்மிருட்டு. ஏன் கும்பிட்டு சொல்றார்? ஒண்ணுமே தெரியலை, பார்க்கல, ஒண்ணுமே தெரியல, தெரியவே இல்லை. அதான் கும்பிட்டு. அதுதான் எங்கு நமக்கு கண்ணுக்கு புலப்படாதோ அதுதான் கடவுள்.
கடவுளை நாம் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். இப்போ பக்தி வழிபாட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலையை வடிக்கிறாங்க, உருவத்தை கொடுக்குறாங்க, கருங்கல்லால் சிலை வடிக்கிறாங்க. கருங்கலுடைய சிலையை கருங்கல் தான் பண்ணணுமா, வேற எதையும் பண்ணக்கூடாதா? கருங்கல் பஞ்சபூத தத்துவத்தை கொண்டது. அது வெளியில் உள்ள நிகழ்ச்சிகளை, ஒலியை தன்னகத்தே வாங்கிக் கொள்கிறது. அதை அப்படியே இழுத்து பிடிக்கிறதான். அப்புறம் சமயம் வரும்போது அதை வெளிக்காட்டுறது. அதனால எதுக்காக நம்ம கருங்கல்ல சிலையை வடிக்கிறோம் அப்படின்னால், அது நமக்கு பேசினதை வாங்கிக்கிறது, அதுக்கு அப்படியே ரிட்டர்னாக நமக்கு அருள் கொடுக்கறது. இதனால்தான் அந்த பக்தி வழியில் கடவுளை நியமித்தாங்க. அதான் பக்தி வழி, கல்வி வழிபாடு, சிலை வழிபாடு. ஆனால் ஞான வழி என்ன சொல்கிறான்னா, தசாவதாரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, திரைப்பட பாட்டு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுளை மட்டும் கண்டால் கண்களை தெரியாது. சொன்ன பார்த்தீங்களா? சுத்த வழி கும்மிட்டு ஆதிநிலை பரம்பொருள் நமக்கு ஒன்றுமே தெரியாது, கண்ணுக்கு புலப்படாது எதுவோ அதுதான் இறைவன். அந்த இறைவனே நம்முள் இயங்குகிறான். உள்ளம் ஒரு பெருங்கோயில், உள்ளம்பு ஒரு ஆலயம் என்கிறார் திருமூலர், நெஞ்சில் ஓர் ஆலயம் என்கிறார். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே என்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே என்று பாடல் இருக்கிறது. இருப்பது இங்கு, எதுக்கையோ தேடி அலைறீங்க இறைவனை என்கிறார் மகரிஷி. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? இறைவன் இருக்கின்றான், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். அந்த காலத்து பாட்டு வரலாம். அதே மாதிரி கிழமை யோகத்தில் எவ்வளோ நம்ம செய்கிறோமோ, ஏழைகளுக்கு எவ்வளோ உதவுறோமோ, அவளுக்கு பசிக்கும் போது சாப்பாடு போட்டாலே அவர் சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துறாள் இல்லையா? அப்பொழுது இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாருங்க, ஆண்டவன் எங்க இருக்கான்? எங்க அன்பு இருக்கோ, எங்க கருணை இருக்கோ, எங்க பாசம் இருக்கோ, எங்க அன்பு இருக்கோ அங்கேதான் இருப்பான். அதுதான் குடியிருந்த கோயில், குடியிருக்கும் கோயில். எல்லாம் திருப்பி நிறைய வந்திருக்கு. உண்மை, திரைப்படம் நிறைய வந்திருக்கு. உண்மையாகவே சொல்லப்போனால் எல்லாமே ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகத்தை உணர 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 உணர, நம்முக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர உணர, அந்த அறிவை உணர நாம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதில் தியானத்திலே லயித்து 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 நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் கருமைகளை பதிந்திருப்பதால, அது ஆன்மீக நீதிமன்றமாக இருப்பதனால, அது அப்பப்போ தக்க விளைவுகளை கொடுப்பதனால, அந்த விளைவுகளுக்கெல்லாம் தீமைகள் இருந்தால் நமக்கு ஒன்றும் செய்யாது, பாதிக்காது. காரணம் என்ன? நம்ம தியானத்தில் இருக்கோம், இறை வழியை நாடுகிறோம், இறைவனை நினைக்கிறோம், இறைவன் மீது தியானம் செய்கிறோம். அதனால் அந்த ஆன்மீக வழியிலே சென்றால் நமக்கு பாவங்கள் இருந்ததெல்லாம் வெளியே போய்விடும். இதுவரை செய்தது இனிமேல் செய்யாமல் இருப்பது நல்லது. அதுதான் உள்ளதை உணர்தல், நல்லதே செய்தல், அல்லதை விடுதல் என்ற ஒரு முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி, ஆன்மீகத்திலே முன்னேறி, கடவுளை அறிந்து, உங்களை உணர்ந்து, நல்ல செயல்கள் செய்து, பலருக்கு உதவி, பல துன்பங்களை போக்கி வாழ்விலே என்றும் சிறப்பாக வாழ முடியும் நம்மால் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வணங்கி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.